கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தியானிக்க இருக்கிற வேத வசனம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இந்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்காக அவரை நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசியும் ஒரு குயவன் வீட்டுக்கு போகிறாரு. அப்போது அந்த குயவன் பானையை வனைந்து கொண்டிருக்கிறத பார்க்குறாரு. அந்த குயவன் வனைந்து கொண்டிருந்த அந்த பாத்திரம் அவன் கையில் அது சரியில்லாமல் போயிட்டு கெட்டு போயிடுச்சு. அப்போது அந்த குயவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அந்த பாத்திரத்தை திரும்ப வேற ஒரு மண்பாண்டமாக அவர் அதை வணைகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகுது. அதாவது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வார்த்தை உண்டாகுது. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. இதில் குயவன் தேவனுக்கு உவமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் கையில் உள்ள அந்த மண்பாண்டம் மனிதர்களுக்கு உவமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. மண்பாண்டம் குயவன் கையில் இருக்கும்போது அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை திரும்ப வேறு ஒரு பாத்திரமாக அதை அழகாக வணைய முடியும். அதுபோல் மனிதர்களாகிய நாம் ஆண்டவருடைய கையில் இருந்தால்தான் ஆண்டவர் நம்மளுடைய வழிகளை சரிப்படுத்தி நம்மளை சரி செய்ய முடியும். நாம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறோமா என்று நம்மை நாம் நிதானித்து கொள்வோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாதபடி இருக்கும்போது அவனை அவர் கையில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். நாம் நம்மை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை அவருக்கு ஏற்றபடி குயவன் வேறு பாண்டமாக வணைந்தது போல அவர் நம்மை புதிய சிருஷ்டியாக மீண்டும் வணைவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.